வெல்கம் டு ஜே மாம்ஸ் கிச்சன். எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சைவ உப்பு கறி தான் பார்க்க போகிறோம். கோழியில் இறைச்சியில் உப்பு கறி செஞ்சுருப்பீங்க. இதில் செஞ்சீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எங்கே தெரினாலும் இந்த ரெசிபி உங்களுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இது சப்பாத்தியோட சாதத்தோட சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம மாற்றி யோசிக்கிற சமையல் தான் இது. இது ஒன்றும் பெரிய உலக வித்தை கிடையாது. அதுக்குள்ளே மசாலா 1 ஸ்பூனு ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூனு மிளகு, இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன், அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 ஸ்பூனு மிளகு, குட்டிஸில் இருந்தால் 1/2 ஸ்பூனோடு நின்றுக்கிறேங்க. அதை கொஞ்சம் நொறுப்பாக இடிச்சுக்கிறேங்க. இதுதான் அதுக்குள்ளே மசாலா. நம்ம கோழி இறைச்சிக்கலாம் எப்படி போடுவோம் அதே தான். வாழைக்காயை மட்டும் எண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் வெட்டுங்க, இல்லைன்னா வாழைக்காய் கருத்துரும். அதை மட்டும் பார்த்துக்கிறங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வாழைக்காயை வெட்டுங்க. இப்போ நம்ம வெட்டுற பொருள் எல்லாம் வெட்டியாச்சு. வாழைக்காய், பூண்டு, இஞ்சி, பட்டை மிளகாய் எல்லாமே ரெடியாக இருக்குது. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் கொஞ்சோன்னு பெருஞ்சீரகம் போடுங்க. பட்டை, கிராம்பு உங்களுக்கு விரும்புனா ஒன்று போடுங்க. சின்னது கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம் தவிர்த்துக்கிறங்க. அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற ஜீரகம், மிளகா போடுங்க. அப்புறம் காஞ்ச மிளகா 5 மிளகா எடுத்து பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன், அதை போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சுக்கிட்டு இருக்கையிலே வெங்காயம் போடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் வேண்டாம். இந்த வாழைக்காய்க்கு 20 சின்ன வெங்காயம் போடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் போடுறேன். ஒரு 100 கிராம் வெங்காயம் கண்டிப்பாக வேணும். 200 கிராம் வாழைக்காயாக இருந்தால் நம்ம 100 கிராம் வெங்காயம் போடணும். நம்ம வாழைக்காய்னால நம்ம பொடிசாக வெட்டி இருக்கிறோம் வெங்காயத்தை. அதுவே இறைச்சியாக இருந்தால் நம்ம வெங்காயத்தை முழுசாக தான் போடணும். பெரிய வெங்காயமாக இருந்தால் 6ஆக வெட்டி போடணும். அப்புறம் இஞ்சி ஒரு சின்ன துண்டு, அப்புறம் பூண்டு 4 பல்லு பூண்டை பொடிசாக நச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போடுங்க. போட்டு பெரட்டுங்க. உப்பு நம்ம காய்க்கு உள்ள உப்பை போட்டுக்கிறோங்க. அப்படி பத்தலைண்டாலும் அப்புறம் போட்டுக்கிறோங்க. அப்புறம் வாழைக்காயை நல்லா உப்புக்குள்ளே ஊற வச்சு கழுவி வெட்டிட்டு வச்சுருக்கேன். கீப்பாக வெட்டிக்கிறேங்க. இது சின்ன சின்ன வாழைக்காய், 4 வாழைக்காய் எடுத்துருக்கிறேன். பெரிய வாழைக்காய் இருந்தால் 2 கூட போதும். அப்புறம் தண்ணி 2 ஸ்பூன் தண்ணி போடுங்க. போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி வைங்க. ஆனால் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு அடைச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை இருந்தால் பொரிச்சு அது மேலே போடுங்க. அவ்வளோதான். இது சோத்துக்கு வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா குழம்போடையும் வச்சு சாப்பிட்லாம். இறைச்சி டேஸ்ட்லேயே இருக்கக்கூடிய வாழைக்காய் உப்பு கறி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாப்பிட்றலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சின்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi guys, thank you for watching JJ Kitchen. Bye, see you soon.